வணக்கம். நான் Dr.G.K.Kumar, வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, முதுகு வலி உள்ளவர்கள் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள். முதுகு வலி இருந்தால் ஏன் உடற்பயிற்சி செய்யணும், எப்படி செய்யணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி அப்படிங்கிறது முதுகு வலி உள்ளவர்களுக்கு மிக மிக இன்றியமையாதது. உடற்பயிற்சி செய்வதால் 25% 40% வலி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பெயின் ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே கால்வாசிலேருந்து அரைவாசி குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யும்போது முதுகு வலி திரும்ப வராது. நம்மளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, எக்ஸசைஸ் கொஞ்ச நாள் பண்ணுறீங்க, விட்டுறீங்க அப்படின்னா, உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் முதுகு வலி திரும்ப வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இந்த உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு முதுகு வலி திரும்ப வருவதில்லை. அடுத்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும்போது எடை குறைவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்த நன்மை பார்த்திங்கன்னா, இந்த முக்கியமாக உடற்பயிற்சி முதுகு வலிக்காக நாம் செய்யும்போது கோர் மசில்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது இந்த முதுகெலும்பை நேராக கரெக்டான பொசிஷனில் வைக்கக்கூடிய மசில்கள், கரெக்டாக ஒரு பொசிஷனில் வைக்கிறதுக்கு இந்த கோர் மசில்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அந்த கோர் மசில் அப்படிங்கிற கோர் தசைகள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று, முதுகு தசைகள் மற்றும் கீழ் இடுப்பு தசைகள். இதுதான் நம்ம ஸ்பைனல் கார்டை நேராக வைக்கிறது. தவறான பொசிஷனில் வைக்காமல் வைத்து அந்த ஸ்பைனை ஸ்ட்ரெயின் ஆகாமல் காப்பாற்றுகிறது, காயம் ஏற்படாமல் உராய்வு ஏற்படாமல் காப்பாற்றுகிறது. ஸோ அந்த மசிலை நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். அதற்காக இந்த உடற்பயிற்சி மிகவும் அதிக அளவு உபயோகப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த போன்கள் அல்லது எலும்புகள், அதை சுற்றியுள்ள தசை நார்கள் அல்லது ஜாயிண்ட்டுகள் வலுவடைய வேண்டுமென்றால் சதைகள் வலுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எக்ஸசைஸ் பண்ணும்போது, உடற்பயிற்சி பண்ணும்போது பிளட் சப்ளை மூலம் அதிகமாகி, இரத்த ஓட்டம் அதிகமாகி இந்த போன்களும், அதாவது எலும்புகளும், எலும்பை சுற்றியுள்ள தசை நார்களும் வலுவாக இருக்கிறது. ஸோ மேற்கூறிய காரணங்களால் உடற்பயிற்சி என்பது முக்கியமாக முதுகுவலி உள்ளவர்களுக்கு மிக மிக இன்றியமையாதது. சரி, உடற்பயிற்சினா என்ன மாதிரி பண்ணணும், எஸ்பெஷலி அதாவது முதுகுவலி உள்ளவர்கள் என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ண வேண்டும், அதைத்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு 7 வகையான உடற்பயிற்சிகள் இருக்கிறது. நான் சொல்லுறேன், அதே மாதிரி படங்களுடன் காமிக்கிறோம். முக்கியமாக எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது பொதுவான உங்களை அறிவுறுத்தக்கூடிய நிகழ்ச்சி மட்டுமே. இதை அப்படியே போய் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரின் அனுமதி கண்டிப்பாக தேவை. சில உடற்பயிற்சிகள் சிலருக்கு பொருந்தாது. எனவே எந்தவது உடற்பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்கள் மருத்துவரின் அறிவுரையுடன் கரெக்டாக செய்து கொள்வது என்பது மிக மிக அவசியம். ஸோ 7 விதமான ஒரு பேசிக்கான உடற்பயிற்சி, முக்கியமாக முதுகு வலி உள்ளவர்களுக்கு, வயதானவர்களுக்கும் இது பொருந்தும். நம்பர் 1, எந்த விதமான உடற்பயிற்சி நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்ம் அப் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதாவது உடற்பயிற்சிக்கு உங்களை தயார்படுத்துதல், அதுதான் வார்ம் அப் அப்படிங்கிறோம். இரண்டாவது என்பது பயிற்சிகள், ஒரு 4, 5 அல்லது நான் சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது 7 பயிற்சிகள் அடங்கியது. அடுத்து மூன்றாவது நிலை என்பது கூலிங் டவுன், அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது. அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இந்த தசைகளுக்கு சிறிது ஓய்வு அளித்துதல். ஸோ தயார்படுத்துதல், பயிற்சிகள், ஓய்வு பெறுதல் என்ற 3 ஸ்டேஜ்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆங்கிலத்தில் வார்ம் அப், எக்ஸசைஸ், கூலிங் டவுன். ஸோ இது 3 நிலைகள் அடைந்து தான் உடற்பயிற்சி. எடுத்த உடனே டக்கு டக்குன்னு பண்ணக்கூடாது. அதனால் இன்ஜுரி கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது.
ஸோ அடுத்த அறிவுரை என்பது மெதுவாக ஆரம்பிக்க வேண்டும். எடுத்த உடனே ரொம்ப விக்ரஸாக அல்லது வேகமாக தீவிர உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு ஏதாவது பலவீனம் இருந்தால், மூச்சு திணறல் இருந்தால், வலி அதிகமாக இருந்தால், அதிக அளவு வேர்த்து கூட்டி மயக்கம் எதுவதை இருந்தால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். உடனே மருத்துவரை அணுகவும். ஸோ உடற்பயிற்சி என்பது உங்களுக்கென்று வரையறுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவது எளிதாக செய்ய வேண்டும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் செய்ய வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியம். ஸோ இந்த அறிவுரையின் கீழ் இந்த 7 பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம், உங்கள் மருத்துவரின் அனுமதியுடன், ஆலோசனையுடன். எந்த விதமான பயிற்சிங்கிறது ஒன்று சொல்கிறேன். நம்பர் 1, சிட் அண்ட் ஸ்டாண்ட். உட்காந்து எந்திரிக்கிறது. ஒரு சேரில் 2 காலையும் சம அளவில் வைத்துக்கொண்டு, பாதங்கள் 2ம் சம அளவில் வைத்துக்கொண்டு ஒரு 10 தடவை எந்திரிக்க வேண்டும். உட்காந்து எந்திரிக்கணும். இது மெதுவாக ஆரம்பிக்கணும். 10 தடவை முடியல அப்படின்னா நல்ல ஒரு சேரில் ஸ்டூல் அந்த மாதிரி சேர் இருக்கணும், அதில் உட்காந்து எந்திரிக்கணும். முடிந்தளவு கைகளை ஊன்றாமல் எந்திரிக்க பழக வேண்டும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 10 தடவை பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு 4 தடவை பண்ணால் போதும். மெதுவாக உங்களுடைய முயற்சியின் அளவை கூட்டிக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி. இரண்டாவது கால்களை அகற்றி வைத்து உட்கார்ந்து எந்திரித்தல். அதையும் ஒரு 5 தடவை பண்ணலாம். முதல் கால்களை நேராக வைத்து கொண்டு உட்கார்ந்து எந்திரித்தல். இரண்டாவது பாதங்களை அகற்றி வைத்து உட்கார்ந்து எந்திரித்தல். அது ஒரு 5 தடவை பண்ணலாம். இரண்டாவது பயிற்சி என்பது கேட் அண்ட் கேமல். அதாவது பூனை மாதிரியும் ஒட்டகம் மாதிரியும் நம்மளை உடம்பை வளைத்து செய்வது. கைகளை நீங்கள் உங்கள் ஷோல்டருக்கு நேராக நல்லா ஊனிக்கணும். கரெக்டாக நன்றாக ஊன்றிக்கொள்ள வேண்டும். கால்கள் 2 முழங்கால்களும் அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்க வேண்டும். ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் திரும்பி கீழே விழுந்துடக்கூடாது. வயதானவர்கள் துணையுடன் பண்ண வேண்டும். கீழே இருந்துக்கோங்க, டேபிள் மேலெலாம் இருக்காதீங்க, கீழே விழுந்துருவீங்க. ஃபேர்மாக நீங்கள் எடுத்த உடனே உங்களுடைய உடம்பு அப்டமன், அதாவது வயிற்றுப்பகுதியை உள்ளே இழுத்து உடம்பை வளைக்க வேண்டும். இது பார்க்குறதுக்கு ஒட்டகம் மாதிரி நம்மளோட பேக் இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒட்டகம் மாதிரி இருக்கும். ஒரு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் அதே பொசிஷனில் வச்சுருக்கணும். திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டாக கழுத்தை மேலே தூக்கி அந்த மேல் நோக்கி வளைகியிருந்த முதுகு பகுதி கீழ் நோக்கி வளைகி இருக்க வேண்டும். பூனை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் கேட் அண்ட் கேமல். இதுவும் ஒரு 5 கவுண்ட்டுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஸோ முதுகை வளைத்து கால்களையும் கைகளையும் ஊன்றிய நிலையில் ஒரு 5 என்பது போருக்கு ஹோல்டு செய்துக்கணும். அப்படியே பொசிஷனில் இருக்கணும். அப்புறம் மூச்சை வெளியே இழுத்து விட்டு மாற்றி செய்ய வேண்டும், பூனை மாதிரி. இந்த படங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கும். மூன்றாவது கோப்ரா எக்ஸசைஸ், பாம்பு மாதிரி செய்கிறது. இந்த விளக்கங்கள் எல்லாமே, இந்த அனிமல் போட்டு அந்த விலங்குகளோட விளக்கங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்கிறோம். கோப்ரா எக்ஸசைஸ் இது குப்புறப்படுத்திக்கணும். காய்களை ஊன்றிக்கொள்ள வேண்டும். குப்புறப்படுத்திக்கிட்டு மேல் உடம்பை மட்டும், இடுப்புக்கு மேல் பகுதியை மட்டும் தலையை போற்றி பாம்பு போல் இப்படி பார்க்கணும். படுத்திருந்து இப்படி பார்க்குறோம். அதுதான் கோப்ரா எக்ஸசைஸ். இதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதிகமான வலி இருந்தால் உங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். இல்லைன்னா ஒரு 5 தடவை 5 கவுண்ட் வரைக்கும் அதே பொசிஷனில் 1, 2, 3, 4, 5 5 என்ற வரைக்கும் அதே பொசிஷன் பண்ண திருப்பி தலையை வச்சுக்கணும். ஒரு 5 கவுண்ட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும். இதே மாதிரி திருப்பி 5லேருந்து 10 தடவை கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 4வது எக்ஸசைஸ் 4வது பயிற்சி கிளாம்ப் செல் அப்படிங்கிறோம். இது பக்கவாட்டில் படுத்துக்கணும். உங்களுடைய காலை ஓரளவு சிறிதளவு மடக்கி வைத்துக்கொள்ளணும். இந்த படத்தில் உள்ளபடி குதிங்கால்களை கணக்கு சேர்ந்து இருக்க வேண்டும். முழங்கால் மட்டும் வெளியே போயிட்டு வரணும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய பாடி பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த கையை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பக்கமாக திரும்பி கொண்டு இந்த முழங்கால் மட்டும் விலகி போகணும். 10 தடவை பண்ணலாம். இது ரொம்ப எளிதான பயிற்சி. பண்ணும்போது கணுக்கால் 2ம் ஒட்டி இருக்கணும். முழங்கால் மட்டும்தான் போயிட்டு வரணும். பாடி ரொம்ப பக்கம் திரும்பக்கூடாது. ஸோ வலது பக்கம் ஒரு 10 தடவை, இடது பக்கம் திரும்பி 10 தடவை. எல்லா பக்கம் பண்ணும்போது
உங்களுடைய ஒரு கை வந்து தலையில் வைத்துக்கொள்ளலாம், இன்னொரு கை வந்து அந்த இடுப்பு பகுதியில் வைத்து பாடி திரும்பாமல் பார்த்துக்கணும், உடல் பின்னாம்பக்கம் திரும்பாமல் பார்த்துக்கணும். இது ஒரு எளிதான எக்ஸசைஸ், இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 5வது பயிற்சி பிரிட்ஜ் அப்படிங்கிறோம். அதாவது பாலம் மாதிரி பண்ணுறது. பாலம் எப்படி மேலேருந்து கீழே போகுதோ அது மாதிரி நம்ம உடம்பை நேராக படுத்துக்கொள்ள வேண்டும். கால்களை மடக்கி கைகளை பக்கத்தில் உள்ள வேண்டும். இடுப்பில் மற்றும் தூக்கி பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்கும் நம்மளோட பொசிஷன். இந்த படங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இதே மாதிரி நான் முதலே சொல்கிற மாதிரி 5 எண்ணுவதற்கு அதே பொசிஷனில் வச்சுக்கணும். அப்படியே மெயின்டைன் பண்ணணும். 1 2 3 4 5 திருப்பி கீழே இறக்கிறணும். ஒரு 3 1 2 3 வரைக்கும் ரெஸ்ட்டு. திருப்பி 5 எண்ணுவதற்கு 1 2 3 4 5 அப்படியே அந்த பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கணும் இடம். திருப்பி இதே மாதிரி 5லேருந்து 10 தடவை கிராஜுவலாக மெதுவாக செய்ய வேண்டும். அடுத்து 7வது பயிற்சி, இதுதான் கடைசி, பேர்ட் அண்ட் டாக். அதாவது பறவையும் நாய் போல் நம்ம உடம்பை வைத்துக்கொள்ளுது. இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கிறக்காண்டி ஏதாவது ஒரு பேர் வச்சா தான் தெரியும். அதனால் பேர்ட் அண்ட் டாக் எக்ஸசைஸ் கடைசி எக்ஸசைஸ். குப்புறம் உட்காந்துக்கணும். அதே மாதிரி வந்து கைகளை தெளிவாக ஊன்றிக்கொள்ளணும் ஃபேமாக. ஒரு கையை நீட்டணும், அதற்கு ஆப்போசிட் காலை நீட்டணும். இது கொஞ்சம் நாள் ஆகும் பேலன்ஸ் செய்வதற்கு. ஸோ வந்து முதலில் கையை மட்டும் நீட்டி பழகுங்கள். கையை மட்டும் நீட்டணும், கால்களையும் மடக்கி வைத்துக்கொள்ளு, கைகளை மட்டும் நீட்டலாம் 10 என்ற வரைக்கும். அடுத்த கையை நீ மட்டும் நீட்டலாம். கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் கொஞ்சம் நாள் ஆன பிறகு ஒரு கையை வந்து இப்போ சப்போஸ் இடது கையை நீட்டுறீங்கன்னா வலது காலை வந்து நீட்டிருக்கலாம். இது பேர்டு மாதிரி பண்ணுறது, சரிங்களா? இதுதான் பேர்ட் அண்ட் டாக் பொசிஷன் அப்படிங்கிறோம். இதுவும் நீங்கள் 5லேருந்து 10 வரைக்கும் எண்ணலாம், முறைகள் செய்யலாம். ஸோ இந்த 7 பயிற்சிகளும் நீங்கள் செய்து முடித்தவுடன் சிம்பிள் வாக்கிங், முன்னாடி ஒரு 2 நிமிடம் நடைப்பயிற்சி, முடிந்தவுடன் ஒரு நடைப்பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அதுவே உங்களுக்கு கூலிங்காக போகும். அதாவது வார்ம் அப் அப்புறம் கூல் டவுன். இது எல்லாம் சேர்த்து ஒரு 30 நிமிடம் ஆகும். மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் மருத்துவரின் அனுமதியுடன் செய்யுங்கள். 2வது வந்து இந்த பயிற்சிகள் செய்யும்போது தீவிர வலி ஏற்பட்டாலோ அல்லது புதிதாக ஏதாவது வலி ஏற்பட்டாலோ மருத்துவரை அணுகுங்கள். இந்த பயிற்சிகள் செய்யும்போது உங்களுடைய உடல்நிலை ஈஸியாக இருக்கணும். அதாவது எந்த விதமான மூச்சு திணறலோ வலிகளோ அதிகமாக வேர்த்துவதோ அல்லது மூச்சு வாங்குவதோ இருக்கக்கூடாது. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு உபயோகப்பட்டிருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டது வந்து என்ன மாதிரி பயிற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால. ஃபிசியோதெரப்பி என்பது தேவைப்பட்டால் போய் பண்ணலாம், அல்லது இந்த பயிற்சிகளை முதுகு வலி உள்ளவர்களும் இல்லாதவர்களும் கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த முதுகு வந்து தசைகள் வலுவெடுக்கிறது. முதலே சொன்ன மாதிரி இந்த பயிற்சியினால் பல பலன்கள் உள்ளன. எளிதாக பண்ணக்கூடிய பயிற்சிகள், வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணலாம். எந்த விதமான கருவிகளோ எதுவும் தேவையில்லை. ஆகையால் எல்லாரும் உடற்பயிற்சி செய்வோம், முதுகை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.